ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணிக்கு சைடிஷ். நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான சைடிஷ் பண்ணுவாங்க பிரியாணிக்கு. நம்ம ஊர் தேனி சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தால்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு, எலும்பு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு சாம்பார் மாதிரி செஞ்சு அதில் கறியெல்லாம் போட்டு அந்த தால்ச்சா ஒரு டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த தால்ச்சா செய்வாங்க. அதே சமயம் கோயம்புத்தூர்லேயும் அதே மாதிரி தான் தால்ச்சா தான் அதிகமாக பிரியாணிக்கு செய்வோம். இதே போல் சென்னை சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை இந்த மாதிரி வேலூர் இந்த பக்கம்லாம் அதெல்லாம் சென்னை ஏரியா தான். நாங்கள்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கத்திரிக்காய் கிரேவி தான் செய்கிறாங்க. நல்ல புளிப்பாக இருக்கிற மாதிரி கத்திரிக்காய் கிரேவி. நானும் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து சென்னைக்கு போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து வச்சு சாப்பிட்றாங்க. எனக்கு ரொம்ப நாள் சாப்பிடாமே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வச்சு சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிரேவி நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கோம். இப்போ புதுசாக வந்திருக்கவங்க நிறைய பேர் வந்து அக்கா பிரியாணிக்கு கத்திரிக்காய் கிரேவி செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கத்திரிக்காய் கிரேவி தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல அதுக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வந்து நீல கத்திரிக்காய் இல்லை நம்மக்கிட்ட, அதனால சின்ன குட்டி கத்திரிக்காயை எடுத்து அதில் தான் எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 250-300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் வெள்ளை எள்ளும் வேர்க்கடலை, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் விட இதுதான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மசாலா. அதனால் முதல்ல எள்ளும் வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ வறுத்துடலாம். முதல்ல வேர்க்கடலை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளும் வேர்க்கடலையும் வறுக்கிற டைமிங் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால தனித்தனியாகவே வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வறுக்கிறப்போ நல்லா அந்த படப்படன்னு ஒரு சவுண்டோடு வரும் பாருங்க. அந்த மாதிரி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்திங்கன்னா கருகி போயிடும். நான் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். பாருங்கள், ஒரு செகண்டில் புரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க முதல்ல கத்திரிக்காய் வதக்கணும். அதுக்கு வந்து நல்லா ஒரு 100 மில்லி அளவுக்கு எண்ணெய், ஒரு 2-3 குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இருந்தால் தான் அந்த கிரேவி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் பாருங்க. அதுவே பார்க்குறக்கே தனியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கத்திரிக்காய் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கத்திரிக்காயை வெட்டுறப்போ பார்த்தீங்கன்னா 4ஆக வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சொத்தக்காயெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு இந்த மாதிரி 4ஆக கீறி போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா அதே போல் கத்திரிக்காய் வதக்குறப்போ நல்ல இந்த மாதிரிங்க கலர் மாதிரி வருது பாருங்கள். அந்த கத்திரிக்காயில் நல்ல கலர் மாதிரி வரணும். அது மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். அந்த தோலெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதனால் எடுத்துருவோம். கத்திரிக்காய் வதக்கி எடுத்துட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகுளுந்து, அடுத்தது கொஞ்சம் வெந்தயம், அடுத்ததாக கொஞ்சம் சீரகம், அடுத்து மிளகு வந்து மற்றதை விட கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாதிரி வர்ற டைமில் நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுவோம். அவ்வளோதான், எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா அந்த பச்சை வடையில் போகிற மாதிரி வதக்கியாச்சு. இந்த டைமில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். மசால் கலந்ததுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் சேர்த்து அதையும் கலந்து விடுவோம். அடுத்து புளி, ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன். அதை சேர்த்துருவோம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். தண்ணி வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குருவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம்.
தண்ணி சேர்த்து கலந்து விட்டுலாம். ரொம்ப தண்ணியாலாம் இருக்க வேணாம், நல்ல கிரேவி மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பிரியாணியில் வந்து கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கத்திரிக்காய் நம்ம வதக்குறப்பவே ஓரளவுக்கு அரை பக்குவத்துக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக விட்டுருக்கோம். கத்திரிக்காய் சூப்பராக வெந்திருக்கு. நல்லா உடையாமல் இந்த மாதிரி வேக வைக்கணும். இப்போ இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வேர்க்கடலையும் எள்ளையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். வறுத்தோலையும் அதை பவுட்ரு பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மறுபடியும் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். அவ்வளோதான், கிரேவி வந்து முடிகிற டைம் ஆயிடுச்சு. இனி ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து இறக்கிடலாம். இது வந்து வெறும் பிரியாணிக்கு மட்டும்தான் நம்ம சாப்பிடணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்னா கூட சாப்பிட்லாம், பூரிக்கு தொட்டு சாப்பிட்னா சாப்பிட்லாம். அது வந்து ஒரு 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 ரெசிப்பியை சைடிஷாக வச்சுக்கணுன்னா நமக்கு எதுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம தோணுதோ அதுக்கெல்லாம் நம்ம சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு தான் சாப்பிடணும் அப்படின்லாம் நம்ம கட்டாயப்படுத்தி அதுக்கு மட்டும் சாப்பிடாம எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இது பொதுவாகவே என்னென்னா, இது வந்து பிரியாணிக்கு, அப்புறம் குஸ்காவுக்கு, கீ ரைஸ்க்கு, அப்புறமா வெஜிடபிள் பிரியாணிக்கு ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாதிரி அப்புறமா ஒயிட் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், அதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இதை பிரியாணிக்கு தான் செய்யணும் அப்படின்னுலாம் கட்டாயம் கிடையாது. ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஆக மொத்தம் இந்த கிரேவி, கத்திரிக்காய் கிரேவி எல்லா ரெசிபிக்குமே எல்லா சமையலுக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடியது. அதுதான், மற்றபடி வேறு எது இல்லை. அதுங்களையும் நம்ம பேசுகிறக்குள்ளேயே சூப்பராக இது கம்மக்கம்மன்னு நல்லா மணக்குது. அந்த தாளிக்கிறப்போ போட்டோம் பார்த்துங்களா, மிளகு சீரகம் அதெல்லாம் சேர்த்து அந்த நல்லெண்ணெயில் தாளிக்கிறப்போ அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறலாம். நான் வந்து குக்கரில் தான் பிரியாணி செஞ்சுருக்கேன். அந்த பிரியாணிக்கு தான் நான் வந்து சைடிஷ் இது பண்ணியிருக்கேன். சூப்பரான பிரியாணியும் ஒரு கத்திரிக்காய் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது பிரியாணிக்காக மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸுக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதில் வெறும் கத்திரிக்காயை மட்டும் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், அப்பவும் ரொம்ப 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 ருசியாக இருக்கும். பழைய கஞ்சி வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் கிரேவி எடுத்து அப்படியே சைடிஷாக வச்சு சாப்பிடுங்க, அதுக்கும் வேறு லெவலில் இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணிக்கு இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.